ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ கணேஷாய நமஹ. சௌந்தர்ய லஹரி பூஜை விதிமுறை பற்றி முதல் வீடியோல விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பூஜை முறையிலையும் ஜப முறையிலையும் எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். முதல் வீடியோவில் பார்த்தாலும் விதிமுறைகள் தெளிவாக புரியும். ஸ்லோகம் 41. ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும். யம் ஹ்ரீம். தேவியின் ரூபம் சர்வ சித்தி பராசக்தி வடிவம். ஜபம் செய்யும் விதிமுறை: தங்கத் தகட்டில் அல்லது உப்பு பொடியில் யந்திரம் செய்து வைத்து கொள்ள வேண்டும். நாள்தோறும் 400 முறை 30 நாட்கள் கிழக்கு முகமாக நோக்கி அமர்ந்து ஜபம் செய்து வர வேண்டும். உப்பு பொடியில் யந்திரம் என்றால் ஒரு தாம்பாலத்தில் உப்பை பரப்பி விரலினால் யந்திரம் வரைந்து வைத்து கொள்ளலாம். அல்லது உப்பையே கோலம் போல் இட்டும் யந்திரம் வரைந்து வைத்து கொள்ளலாம். அதை ஒரு பலகையிலோ பீடத்திலோ வைத்து வரைய வேண்டும். தினந்தோறும் ஜபம் செய்து முடித்தபின் வில்வத்தினால் சிவா அஷ்டோத்தரம், குங்குமத்தால் லலிதா திரிசதி அர்ச்சனை செய்து வர வேண்டும். நெய்வேத்தியம்: வெண்பொங்கல், தேன், வாழைப்பழம், தாம்பூலம் நிவேதனம். பயன்கள்: வயிற்று புண்கள், குடல் நோய்கள் நீங்கும். மனைவி மக்கள் நல்லுறவு கிட்டும். கேஸ்ட்ரிட்டிஸ், ஒபிசிட்டி, அல்சர் இது போன்ற எந்த நோய்கள் இருந்தாலும் அது குணமடையும். ஸ்லோகம்: தவா தாரே மூலே சக சமயயா லாஸ்ய பரயா நவாத்மானம் மன்யே நவரச மகா தாண்டவ நடம். உபாபியாம் மேதாபியாம் உதய விதி முத்திஷ்ய தயயா சனாதாபியாம் ஜக்ஞே ஜனக ஜனனி மத் ஜகதிதம். ஸ்லோகத்தின் அர்த்தம்: தவ மூலே ஆதாரே உனது மூலாதாரத்தில் லாஸ்ய பரயா சமயயா சக லாஸ்ய நடனத்தில் ஈடுபட்ட சமயாதேவியுடன் நவரச மகா தாண்டவ நடம் 9 ரசங்கள் மிக்க பெருந்தாண்டவம் ஆடுகிற நவாத்மானம் 9 புது வடிவங்கள் கொண்டவரை மன்யே உள்ளத்தில் கொள்கிறேன். உதய விதி முத்திஷ்ய படைப்பால் உலக எழுச்சி முறையை கருதி தயையா சனாதாபியாம் பரிவால் ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற ஏதாபியாம் உபாபியாம் இவ்விருவராலும் இதம் ஜகத் இவ்வுலகம் ஜனக ஜனனி மத் தந்தை தாயுள்ளதாக ஜக்ஞே ஆயிற்று. கருத்துரை: தாயே ஜெகதம்பா, உன்னுடைய மூலாதாரமெனும் சக்கரத்தில் நர்த்தனம் புரிபவளான சமயா தேவியோடு ஷிங்காரம் முதலிய 9 ரசங்கள் பொருந்திய தாண்டவம் எனும் நடனம் புரிகின்ற மகா பைரவம் என்னும் உன் ரூபத்தை தியானம் செய்கிறேன். பிரளயத்திற்கு பின் மறுபடியும் தோன்றுகிற இந்த உலகிற்கு மகா பைரவர் மகா பைரவி என்னும் நீங்கள் இருவரும் கருணையால் ஒன்று கூடி தாய் தந்தையர்கள் ஆகிறீர்கள்.